40 நாட்கள் வேதாகம ஆச்சரியங்கள். ஒவ்வொரு நாளின் நிகழ்ச்சியின் நிறைவில் 5 கேள்விகள் அந்த நிகழ்ச்சியிலிருந்து கேட்கப்படும். நீங்க சரியான பதில கண்டுபிடித்து எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி வைங்க. இந்த 40 நாளும் 40 எபிசோடையும் பார்த்து சரியான பதிலை எங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நபருக்கு சிறந்த பரிசை உங்களுக்கு அனுப்பி வைக்க குழுவாக திட்டமிட்டு இருக்கிறோம். ஆமேன். நாற்பது நாட்கள் சிலுவையின் ஆச்சரியங்கள் எனும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம இந்த தலைப்பின் கீழாக ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போறோம். நம்மோடு இணைந்திருக்கிறாங்க நம்முடைய அருமை நண்பர் சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள். வாங்க அவரை நாம் வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளாக செல்வோம். மாதவன், இந்த தலைப்பின் கீழாக இன்னைக்கு நம்ம என்ன ஒரு பாடத்தை படிக்க போறோம்? 40 நாட்கள் சிலுவையின் ஆச்சரியங்கள், சிலுவை நாதரின் ஆச்சரியங்களை பார்த்துட்டு வரோம். சரி, இன்றைக்கு 4 தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றின யூதாஸ் காரியோத்து என்ற தலைப்பின் கீழாக நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. ஆமா சகோதரரே, தலைப்பே கொஞ்சம் சுவாரஸ்யமா தான் இருக்குது. யூதாஸ் வாழ்வில் 4 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறப்பட்டதா? அந்த 4 தீர்க்க தரிசனங்கள் என்ன? நிச்சயமா யூதாஸின் வாழ்வில் நிறைவேறின 4 தீர்க்க தரிசனங்களை பத்தி பார்க்க போறோம். சரி, ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம பார்க்கலாம். சரி. நான் சொல்லக்கூடிய முதலாவது தீர்க்க தரிசனத்தை நீங்கள் பழைய ஏற்பாட்டுல நீங்க வாசிப்பீங்க. சரி. புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுதல நான் வாசிப்பேன். கண்டிப்பா வாசிக்கலாமா? நிச்சயமா. பழைய ஏற்பாட்டில் சங்கீதம் 41 9ஆம் வாக்கியத்தை வாசிங்க. கண்டிப்பா. சங்கீதம் 41 9ஆம் வாக்கியம். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான். இந்த வசனத்துல இருந்து முதலாவது தீர்க்க தரிசனத்தை வாசிங்க. ரொம்ப டீட்டெயிலா 3 முக்கியமான விஷயம் இருக்கு. பிராண சிநேகிதன் இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல நம்ம நண்பர்களை உயிர் நண்பன் அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உயிர் நண்பன் ஒருத்தர் இருந்தானா, சரி, அவன் நம்பிக்கைக்கு உரியவனா இருந்தான். நான் நம்பினவனும் ட்ரஸ்ட் ஒர்தியா, நம்ம என்ன சீக்ரெட் சொன்னாலும் அவன்கிட்ட சொல்லலாம், என்ன பணம் கொடுத்து வைக்கனாலும் அவன்கிட்ட கொடுத்து வைக்கலாம். அப்படிப்பட்ட நம்பிக்கைக்கு உரியவனா இருந்த ஒரு நண்பன். அப்பம் புசித்தவன், என் கூட உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிட்டு என் கூட அநேக மணி நேரங்களை செலவு செய்த என்னோட நெருங்கின ஒரு நண்பனாக இருந்த ஒருவன் எனக்கு விரோதமாக குதிங்காலை தூக்கினான்னு ஒரு தீர்க்க தரிசன வசனம் இங்க சங்கீத புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசுவுக்கு பிராண சிநேகிதனாவும் இயேசு நம்பினவனாவும் இயேசுவினிடத்தில் அப்பம் புசித்தவனாவும் பிற்பாடு இயேசுவுக்கே துரோகம் செய்த ஒரு சீஷன் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யூதாஸ் காரியோத்து. யூதாஸ் காரியோத்து இயேசுவின் உயிர் நண்பனா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுக்கும் போது கூட இயேசு யூதாஸை பார்த்து சிநேகிதனே முத்தமிட்டு என்ன காட்டி கொடுக்கறையான்னு கேட்பாங்க. அப்ப இந்த வசனங்கள்ல உள்ள எல்லாமே யூதாஸுக்கு பொருந்தக்கூடிய ஒன்றாகத்தான் இருந்தது அப்படிங்கறத பார்க்க முடியுது. சரி, இந்த தீர்க்க தரிசனம் யூதாஸை தான் குறிக்குதுன்னு வேதத்துல புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஆதாரமான வசனத்தை வாசிக்கட்டுமா? கண்டிப்பா. யோவான் 13ஆம் அதிகாரம் 18, 21 மற்றும் 26 வாக்கியங்கள். உங்கள் எல்லாரை குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான். இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சாட்சியாக சொன்னார். இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வாசிச்சோம்ல, என்னுடனே அப்பம் புசித்தவன் எனக்கு விரோதமாக தன் குதிங்காலை தூக்கினான்னு அதே வாக்கியத்தை இயேசு இங்கே குறிப்பிட்டு காட்டி அதை யூதாஸோடு ஒப்பிட்டு சொல்வதை பார்க்க முடிகிறது. அப்ப முதலாவது தீர்க்க தரிசனத்தை யூதாஸ் துரோகம் செய்து நிறைவேற்றினான் என்று பார்க்கிறோம். இரண்டாவது தீர்க்க தரிசனத்துக்கு வசனம் வாசிக்கலாமா? நிச்சயமா. இந்த வசனம் சகரியா புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு. வாசிக்கிறீங்களா? கண்டிப்பா. சகரியா 11ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம். உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோடே சொன்னான். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். இந்த வசனம் நீங்க பாத்தீங்கன்னா
யூதாஸ் நிறைவேற்றின இரண்டாவது தீர்க்க தரிசன நிறைவேறுதலா இருக்குது. சரி. இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள் என்ற தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டிலே இருக்குது. சரி. இது நிறைவேறினதா என்பதற்கான ஆதார வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 14-15 வாக்கியங்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். பாத்தீங்களா, யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்கு தான் காட்டி கொடுப்பாருங்கிறதுக்கான ஒரு வேத ஆதாரம் தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டில் சகரியா புஸ்தகத்தில் என்ன பண்ணுது இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மூன்றாவது தீர்க்க தரிசனத்தை பார்க்கலாமா? நிச்சயமா. இதை நாம் பார்ப்பதற்கும் சகரியா 11ஆம் அதிகாரத்திலே இருக்குது. மற்றொரு வசனத்தையும் வாசிங்க. கண்டிப்பா. சகரியா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம். கர்த்தர் என்னை நோக்கி, அதை குயவனிடத்தில் எரிந்து விடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எரிந்து விட்டேன். இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா சரி, கரெக்டா 30 வெள்ளிக்காசு வருதா, எரிந்து விடு என்று வருகிறதா, குயவன் என்று வருகிறதா, அப்படியே நிறைவேறின தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. யூதாஸ் குற்றமற்ற இரத்தத்தை இயேசுவை காட்டி கொடுத்ததினால், மரணத்துக்கு எதுவாக காட்டி கொடுத்ததினால் அவன் குற்ற உணர்வு அடைந்து பாவம் செய்தேன் என்பதை உணர்ந்து அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்துட்டு போய் ஆலயத்துல என்ன பண்ணிட்டான்னா எரிந்து விட்டான். அந்த பணத்துலதான் குயவனுடைய நிலத்தை அடக்கம் பண்ணுவதற்கு வாங்கினாங்கிறத பாக்குறோம். மூன்றாவது தீர்க்க தரிசனமும் யூதாசால் நிறைவேற்றப்பட்டதுங்கிறத நம்ம பாக்குறோம். சரி. நான்காவது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல நம்ம புரிந்து கொள்ள சங்கீதம் 109 ஒரு அழகான வசனம் இருக்கிறது. அதை வாசிக்கலாமா? கண்டிப்பா. சங்கீதம் 109 8ஆம் வாக்கியம். அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவது, அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெற கடவன். இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஒருவன் இருக்கிறான், அவன் ஒரு பாவம் செய்து விடுகிறான், அதன் நிமித்தமாக அவனுடைய உத்தியோகம், அவனுடைய வேலை வேறொருவனுக்கு கொடுக்கப்படுவதை குறித்த ஒரு அழகான வசனம் இருக்குது. சரி. இது எப்படி நிறைவேற போகிறது என்று முன்கூட்டியே நான் சொல்றேன். யூதாஸ் பாவம் செய்த பிற்பாடு, இயேசுவை காட்டி கொடுத்த பிற்பாடு அவன் நான்று கொண்டு செத்தான் என்று நாம பாக்குறோம். அப்பொழுது அவன் சீஷன் என்ற உத்தியோகத்தில் இருந்தான் அல்லவா, பணி செய்தான் அல்லவா, அந்த உத்தியோகம், அந்த பணி வேறு ஒருவனுக்காக கொடுக்கப்படுவதை குறித்த ஒரு அழகான தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டுல எங்க நிறைவேறுச்சுன்னு சொல்லப்பட்டிருக்குங்கிறத நம்ம வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வாக்கியம் மற்றும் 24, 25ஆம் வாக்கியங்கள். சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்றும் எழுதியிருக்கிறது. எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டணத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணினார்கள். இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, யூதாஸ் தான் இழந்து போன அந்த உத்தியோகத்திற்கு வேறு ஒருவரை நிரப்புவதற்கான செயல் செய்வதை பார்க்க முடிகின்றது. அந்த இடத்திற்கு 2 பேரை பரிந்துரைக்கிறாங்க. ஒன்று யோசேப்பு, மற்றொன்று மத்தியா. சீட்டு மத்தியாவின் பேரிலே விழுகிறது. அதன் நிமித்தமாக இந்த யூதாஸின் இடம் வேறு ஒருவருக்கு கொடுக்கப்படுவதையும், யூதாஸை பற்றின தீர்க்க தரிசனமாக இந்த சங்கீத தீர்க்க தரிசனம் இருந்ததுங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இப்படியாக யூதாஸ் தான் இயேசுக்கு விரோதமா துரோகம் செய்வாங்கிறதும், யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்கு தான் இயேசுவை காட்டி கொடுக்க போறாங்கிறதும், அதற்கு பிற்பாடு யூதாஸ் போய் அந்த 30 வெள்ளிக்காசை ஆலயத்துக்கு முன்பாக எரிவாங்கிறதையும், அந்த ஆலயத்தின் எரியப்பட்ட அந்த பணத்தை வைத்துதான் குயவனிடத்துல நிலம் வாங்குவாங்கிறதும், அதற்கு பிற்பாடு அவனுடைய உத்தியோகத்தை வேற ஒருவருக்கு கொடுக்க கடவுன்னு சொல்லிட்டு யூதாஸை பற்றின தீர்க்க தரிசனங்கள் அநேகம் இருக்கிறது. இதுல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னன்னா, இந்த பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனங்கள் 4லையுமே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு பிராண சிநேகிதன் ஒருவன் விரோதமாக துரோகம் செய்வான், ஒரு பிராண சிநேகிதன் ஒருவன் ஆண்டவருக்கு காட்டி கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லியிருக்காங்க. யூதாஸ் என்ற பேர் என்ன பண்ணல, போடல. யாரோ ஒருத்தவங்க ஆண்டவருக்கு விரோதம் என்ன பண்ண போறாங்க, காட்டி கொடுக்க போறாங்கிறதா இருந்துச்சு. அது 30 வெள்ளிக்காசுக்கு நிறுத்திருக்காங்கிறது இருந்துச்சு. எரிய போறாங்கிறது இருக்குது.
அவனுடைய ஸ்தானத்தை வேறொருத்தவங்க கொடுக்க போறாங்கன்னு இருக்கு. எந்த தீர்க்க தரிசனத்திலும் யூதாஸ் தான் அதை செய்வான் அப்படிங்கிற பேரு இல்ல. அப்படின்னா இதெல்லாம் தீர்க்க தரிசன நிறைவேறுதல் தான். ஆனா அந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதல தன்னை ஈடுபடுத்தி கொண்டது யாரு? சரி, யூதாஸ். அப்ப தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்ளும் போது இப்படிப்பட்ட நிகழ்வெல்லாம் நடக்கும்ங்கிறத ஆண்டவர் சொல்லியிருக்காரே தவிர, யூதாஸ் அந்த நிகழ்வுக்குள்ளாக தன் சிந்தனைய சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்து ஈடுபடுத்தி கொண்டான் என்பதை பாக்குறோம். இதுல நாம என்ன பாடம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்படியாக ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்த அவன் தன்னுடைய ஸ்தானத்தை, தன்னுடைய உத்தியோகத்தை இழந்து போனான். அந்த உத்தியோகம் வேறொருவனுக்கு கொடுக்கப்பட்டதுங்கிறத பாக்குறோம். நாமளும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு விரோதமா ஏதேனும் துரோகம் செய்யறோமா? ஏதேனும் காரியங்கள் மாய்மாலம் செஞ்சுக்கிட்டு இருக்கோமா? ஏதேனும் காரியங்கள் மறைமுக பாவங்கள் இருக்கிறதா? யூதாஸ் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த பாவ வாழ்க்கை போன்று நமக்கும் ஏதேனும் பக்கங்கள் இருக்குதான்னா இன்னைக்கே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து மனம் திரும்பக்கூடிய வேலையை நம்ம பார்க்கணும். ஆண்டவர் சொன்னபடி உங்களுக்காக அழுங்கள் என்று சொன்னபடி நாமும் மனம் கசந்து அழுது அந்த பாவத்தெல்லாம் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரிடத்தில் ஒப்புரவானோம். அப்படி இல்ல அப்படின்னா நாம் இந்த பாவத்திலே நீடித்து நிலைத்திருப்போம் என்றால் நம்முடைய உத்தியோகமும் வேறொரு உத்தமனுக்கு கொடுக்கப்படும் என்ற அழகிய பாடத்தை நம்ம கத்துக்கலாம். மறுபடியுமா நான் சொல்றேன், தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறும்னு ஆண்டவர் சொன்னாரே தவிர யூதாஸ் தான் அதை நிறைவேற்றணும்னு சொல்லல. ஆனா அந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதலில் நான் தான் நிறைவேற்றுவேன் என்று தீய சிந்தனையோடு யாரு ஈடுபடுத்தி கொண்டா அப்படின்னா யூதாஸ் ஈடுபடுத்தி கொண்டார். இப்படிப்பட்ட அவலட்சணமான அபத்தமான காரியம் நம் வாழ்க்கையில் ஒருபோதும் நிகழ்ந்து விடாதபடி கர்த்தருக்கு எதிர்த்து போர்க்கொடி தூக்காதபடிக்கு நம் இதயத்தை காத்துக் கொள்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சகோதரரே, இந்த 40 நாட்கள் சிலுவையின் ஆச்சரியங்கள் அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு நம்ம யூதாஸை பத்தி பார்த்தோம். யூதாஸை பற்றி அந்த 4 தீர்க்க தரிசனங்கள் எப்படி நிறைவேறுச்சு அப்படின்றத குறித்து ரொம்ப ஆச்சரியமா வேதாகம வசனத்துல இருந்து எடுத்து சொன்னீங்க. இது பார்க்கிற நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தேவன் உங்களோட கூட இருப்பாராக. ஆமென். ஆமென். நண்பரே, நேயர்களே, இந்த ஒரு பாடம் உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமா இருந்திருக்கும்ட்டு நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தேவன் உங்களோட கூட இருப்பாராக. ஆமென்.